ஹே ஆல், இன்னைக்கு சம்மர் சீரீஸ்ல அரிசி வத்தல் எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாமா? இது வந்து அப்பள வத்தல்னு சொல்லுவாங்க. இது செய்யறதுக்கு ஒரு அழகு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியை நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிடுங்க. ஓவர் நைட் சோக் பண்ணணும், அப்படின்னா 6 ஹவர்ஸ்க்கு சோக் பண்ணிட்டு தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நான் வந்து ஊற வச்சிருக்கிற பெருங்காய தண்ணி சேர்த்திருக்கேன். பெருங்காய தூள் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு எப்பவுமே வத்தலுக்கு ஒரு சிட்டிக்கு கம்மியா தான் போடணும், ஏன்னா காஞ்சி வரும்போது உப்பு அதிகமாகிடும். இதோட லைட்டா தண்ணி சேர்த்து நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா நம்ம நல்லா கலந்து விட்டு கை வச்சு நம்ம ஒரு கோடு போடும்போது கிளியரா வரும். அரைச்ச மாவுல கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸும் சீரகமும் சேர்த்து கலந்து வச்சிருங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல பாதி பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஊற்றி வாய்புறத்துல நல்லா ஒரு காட்டன் துணி போட்டு டைட்டா கட்டிடுங்க. தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை கலந்து விட்டு எடுத்து தோசை ஊத்துற மாதிரி ஊற்றி தட்டு போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு வாட்டியும் இது ஊத்தும் போது மாவை கலந்து விட்டு ஊத்தணும். இது வந்து சீக்கிரமாவே வெந்துடும். எடுத்துட்டு வெயில காய வச்சு ஏர்டைட்ல ஸ்டோர் பண்ணி தேவைன்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மறக்காம தெரிவிங்க. சம்மர் சீரிஸ்ல நிறைய ரெசிபிஸ் ஒண்ணுனா பார்த்துட்டே இருக்கும். இன்னும் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்றதா இருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதே போல வேற ஒரு வீடியோல சந்திப்போம். Until the next bye from Food Cooking Show.